அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், சீம்பால் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவு இருக்குது. பாருங்கள், இந்த கப்பில் ஒரு 3/4 லிட்டர் இருக்குது. இந்த பாட்டிலில் ஒரு 3/4 லிட்டர் சீம்பால் இருக்குது. 2-3 நாள் ஆயிடுச்சு நாங்கள் கண்ணு போட்டு. இது எந்த அளவுக்கு கட்டியாக வரும் அப்படின்னு தெரியாது. இந்த சீம்பால் தான் காச போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பால். அடுத்தது வந்து தேவையான அளவு வெல்லம். உங்களுக்கு தித்திப்பு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துங்க. அடுத்தது ஒரு 5 ஏலக்காய் வந்து பொடியாக நசிக்குங்க. இது வந்து சுக்கு வந்து நசுக்கி வச்சுருக்குங்க. நம்ம லாஸ்ட்டில் போடும்போது நார்லாம் ஃபில்டர் பண்ணி தான் நார் எடுத்து தான் போட போகிறோம். நார்லாம் போட போகிறதில்ல. நார் போட்டால் அது குடிக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த நாரை எடுத்துடணும். நம்ம போடும்போது அப்படியே ஜலிச்சிடலாம் க்ளீனாக. ஓகேங்களா? ஜலிச்சாலும் சரி, இந்த ஃபில்டர் நார் எடுத்தாலும் சரி. இந்த சுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பால் வந்து ஒரு கோல்டு. அதாவது சில குடிமா சொல்லுவாங்க, எனக்கு கோல்டாக இருக்குது, எனக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, நான் வந்து பால் குடிக்க மாட்டேன் வானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கை நசுக்கி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் ஓகே, கோல்டாக இருந்தாலும் ஓகே, இந்த பாலை குடிக்கலாம். இதனால் தொந்தரவு பிரச்சனை கண்டிப்பாக வரவே வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த பால் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நமக்கு இது வந்து மாடு கண்ணு போடும் வருஷம் ஒரு முறை சாப்பிட முடியாது, அடிக்கடிலாம் சாப்பிட முடியாது. மாடு நிறைய மாடு இருந்தால் அடிக்கடி சாப்பிட்டே இருக்கலாம். ஒன்று 2 வீட்டிலேருந்து அப்பப்போ கண்ணு போடும் மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். ஓகேங்களா? இதில் மருத்துவ குணங்களும் சும்மா நிறைய இருக்குது. அது மேலே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது பால். இப்போது நம்ம அந்த பாலை காய்ச்சிடலாம். பாருங்க, பாத்திரம் வச்சாச்சுங்க, கேஸ் பற்ற வச்சாச்சு. நம்ம பாலை ஊற்றிடலாம். அதாவது கண்ணு போட்டு ஒரு 3 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 1.5 லிட்டர் அளவு நம்ம பால் கொடுத்துருக்காங்க. இந்த பாலை வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாம். 1.5 2 லிட்டர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து அப்படியே நம்ம காய்ச்சிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டாக தான் வந்து வெல்லம், சுக்கு, ஏலக்காய் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். நல்லா காய்ச்சலாம். இப்போ இதை அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், சீம்பால் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவு இருக்குது. பாருங்கள், இந்த கப்பில் ஒரு 3/4 லிட்டர் இருக்குது. இந்த பாட்டிலில் ஒரு 3/4 லிட்டர் சீம்பால் இருக்குது. 2-3 நாள் ஆயிடுச்சு நாங்கள் கண்ணு போட்டு. இது எந்த அளவுக்கு கட்டியாக வரும் அப்படின்னு தெரியாது. இந்த சீம்பால் தான் காச போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பால். அடுத்தது வந்து தேவையான அளவு வெல்லம். உங்களுக்கு தித்திப்பு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துங்க. அடுத்தது ஒரு 5 ஏலக்காய் வந்து பொடியாக நசிக்குங்க. இது வந்து சுக்கு வந்து நசுக்கி வச்சுருக்குங்க. நம்ம லாஸ்ட்டில் போடும்போது நார்லாம் ஃபில்டர் பண்ணி தான் நார் எடுத்து தான் போட போகிறோம். நார்லாம் போட போகிறதில்ல. நார் போட்டால் அது குடிக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த நாரை எடுத்துடணும். நம்ம போடும்போது அப்படியே ஜலிச்சிடலாம் க்ளீனாக. ஓகேங்களா? ஜலிச்சாலும் சரி, இந்த ஃபில்டர் நார் எடுத்தாலும் சரி. இந்த சுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பால் வந்து ஒரு கோல்டு. அதாவது சில குடிமா சொல்லுவாங்க, எனக்கு கோல்டாக இருக்குது, எனக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, நான் வந்து பால் குடிக்க மாட்டேன் வானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கை நசுக்கி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் ஓகே, கோல்டாக இருந்தாலும் ஓகே, இந்த பாலை குடிக்கலாம். இதனால் தொந்தரவு பிரச்சனை கண்டிப்பாக வரவே வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த பாலை அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நமக்கு இது வந்து மாடு கண்ணு போடும் வருஷம் ஒரு முறை சாப்பிட முடியாது, அடிக்கடிலாம் சாப்பிட முடியாது. மாடு நிறைய மாடு இருந்தால் அடிக்கடி சாப்பிட்டே இருக்கலாம். 1-2 வீட்டிலேருந்து அப்பப்போ கண்ணு போடும் மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். ஓகேங்களா? இதில் மருத்துவ குணங்களும் சும்மா நிறைய இருக்குது. அது மேலே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது பால். இப்போது நம்ம அந்த பாலை காய்ச்சிடலாம். பாருங்க, பாத்திரம் வச்சாச்சுங்க, கேஸ் பற்ற வச்சாச்சு. நம்ம பாலை ஊற்றிடலாம். அதாவது கண்ணு போட்டு ஒரு 3 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 1.5 லிட்டர் அளவு நம்ம பால் கொடுத்துருக்காங்க. இந்த பாலை வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாம். 1.5 2 லிட்டர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து அப்படியே நம்ம காய்ச்சிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டாக தான் வந்து வெல்லம், சுக்கு, ஏலக்காய் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். நல்லா காய்ச்சலாம். இப்போ இது வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா காய்ச்சிருங்க பால். இது நல்லா கலவி விட்டே இருங்க. நல்லா காய வந்து பார்த்திங்கன்னா சிலப்போ மாடு வந்து 3 நாளுக்கு அப்புறமா கூட நம்ம காய்ச்சும் போது அளவு கட்டிப்பதம் வந்துடும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சில வந்து கட்டிப்பதம் இல்லாமல் ஒரு கிளாஸ் ஊற்றி குடிக்கக்கூடிய அளவில் வந்துடும். இல்லை நம்ம இந்த ஒரு மாடு பால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரு இதில் மாற்றிட்டு, கப்பில் மாற்றிட்டு நம்ம ஸ்பூனில் சாப்பிட்ற அளவுக்கு டிக்காக வந்துடும். இது எப்படி வருதுன்னு எனக்கு எல்லாம் டீட்டெயிலாக சொல்ல முடியல. இது காய்ச்சினதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம க்ளீனாக காய்ச்சிடலாம். இப்போ பால் வந்து ஃபஸ்ட்டில் வடிகட்டிடலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பால் கறக்கும்போது முடிகள் வர வாய்ப்பு இருக்குது. டைமில் க்ளீனாக வந்துடும். டைமில் பார்த்திங்கன்னா அந்த பால் கறவும் முடியெல்லாம் வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம பாலை எப்பயுமே ஃபஸ்ட்டில் வடிகட்டிடணும். ஓகேங்களா? பாலை நல்லா வடிகட்டாச்சுங்க. ஆனால் சுத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா முடியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பால் சுத்தமாக தான் இருக்குது. எடுத்துடலாம். இப்போது பால் வந்து நல்லா க்ளீனாக அடிக்கடிக்கு தடவிட்டே இருங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா க்ளீனாக நம்ம பால் காயக்காக தான் கட்டியாக வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் 3 நாள் ஆனதுக்கப்புறம் பால் இது கண்ணு போட்டதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு கட்டியாக வரும்னு தெரியல. பார்த்துடலாம்.
அப்படியே களை கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் சூடாச்சுன்னா ரெடி ஆகிடும். ஓகேங்களா? நல்லா காய்ச்சிட்டே வரலாம். எந்த அளவுக்கு கட்டியாக வரும்னு கட்டியாக வருமா வரதான்னு தெரில. 3-4 பாலுன்னாங்க, பார்ப்போம். இது கட்டியாக வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெல்லமும் சுக்கு பொடியும் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? பாலாக தான் இருக்குது, இன்னும் கட்டியாக ஆகலை. அதே ஃபஸ்ட் நாள் 2ஆவது நாள் பால் கறந்து வைக்கும்போது அதெல்லாம் நல்லா சூடான உடனே கட்டியாக வந்துடும். இது இன்ன வரைக்கும் என்னென்ன கட்டியாக வருமா இல்லை வராத வெறும் பாலாக குடிக்கணுமான்னு தெரியல. சரி, பாலானா குடிக்க தான் போகிறோம், கட்டியாக தான் குடிக்க தான் போகிறோம். ஓகேங்களா? நல்லா காய்ச்சிடலாம். பால் வந்து நல்லா மஞ்சள் ஏடு வர அளவுக்கு நல்லா காய்ச்சாச்சுங்க. ஆனால் அந்த பால் வந்து கட்டியாக ஆகலை. கட்டியாக கிடையாது, நல்லா பாலை தான் இருக்குது. சில பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும். இந்த பால் வந்து அவ்வளோ கட்டியாகலை. மஞ்சள் ஏடெல்லாம் வந்திருக்கு, பால் நல்லா காஞ்சிருக்கு, ஆனால் கட்டி ஆகலை. இப்போ நம்ம வந்து வெல்லம் போட்டாச்சு, சுக்கு பொடி போட்டிருக்கோம், ஏலக்காய் பொடி போட்டோம், ஜலிச்சு போட்டிருக்கோம். அப்படியே போட நார்னராக இருக்கும். ஜலிச்சு போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கலக்கிட்டு அப்படியே குடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு மருத்துவ குணம் என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சீம்பாலுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே 2-3-4-5 வீடியோ போட்டிருக்கோம். நல்லா பால் கட்டியாக கேக்கு போலவும் வந்திருக்கு, நல்லா கட்டியாக வந்திருக்கு, கிளாஸை ஊற்றி குடிக்கிற அளவும் வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. இது வந்து ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆன பால் போல் இருக்குது. நல்லா கட்டியாக ஆகலை. இதனால் நம்ம டீ காஃபி பயன்படுத்திக்கலாம், ஜூஸ் போட பயன்படுத்திக்கலாம், நம்ம அப்படியே குடிக்கலாம். ஓகேங்களா? அதில் பல ரெசிபி, அதில் மருத்துவ குணம் வந்து அந்த 3-4 பாலாக இருந்தால் கூட நம்ம மருத்துவ குணம் அதிகமாக அதில் இருக்குது. அதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போது நன்மை என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ சீம்பால் என்பது தமிழில் கொழுப்பு சத்து பால், இங்கிலீஷ் வந்து கொலஸ்ட்ரம் இது சொல்கிறாங்க. அல்லது கறந்த முதல் சில நாட்கள் பாலைக்கு குறித்துள்ளது. இது கன்று என்ற பசுவின் முதல் பாலாக இருக்கும். இதில் அதிக அளவான ஊட்டச்சத்துக்கள், புரதம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நோய் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது. சீம்பாலின் முக்கிய நன்மைகள் பின்வருமாறு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சீம்பால் இம்யூனோகுளோபின்ஸ் எனப்படும் ஆன்டிஆக்சிடென்ட் மிகவும் அதிகமாக உள்ளது. இவை உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகின்றன, வளர்ச்சி மற்றும் திசு பழுது பார்க்க உதவுகின்றன. இதில் வளர்ச்சி காரணங்கள் உள்ளன. இவை உடலில் திசுக்கள் மற்றும் தசைகளின் வளர்ச்சிக்கு பழுப்பார்க்கும் உதவுகின்றன. செரிமானத்திற்கு நல்லது. இது குடல் ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்த, செரிமான அமைப்பை சீராக்க வைக்க உதவுகிறது. வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள். சீம்பால் வைட்டமின்கள், குறிப்பாக வைட்டமின் ஏ, B12 மற்றும் இ மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது. உடல் ஆரோக்கியம். ஒட்டுமொத்தமாக இது உடல் பலத்தை அதிகரிக்கிறது. நோய்களை தடுக்கும் ஆற்றலை கொண்டது. பாரம்பரியமாக பிரசவத்திற்கு பிந்தைய காலங்களில் தாய்மார்கள் மற்றும் வளரும் குழந்தைகளுக்கு சீம்பால் வழங்கப்படுகிறது. ஏனெனில் இது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள ஒரு இயற்கையான ஊக்க பானமாகும். தேங்காய் பூவில் சீம்பால் முக்கிய நன்மை. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது, ஊட்டச்சத்துக்கள் வழங்குவது மற்றும் எலும்புகளை வலுப்படுத்த ஆகும். கன்று ஈன்ற பிறகு
கிடைக்கும் சீம்பால் மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து மிக்க நிறமாகும். இது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துடன் எலும்புகளை வலுப்படுத்த தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்களையும் கொண்டுள்ளது. சீம்பால் நன்மைகள்: நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். சீம்பால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. அதில் ஊட்டச்சத்து வழக்கமான பாலை விட அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டுள்ளது. இதில் மாவுச்சத்து, புரதம் மற்றும் கொழுப்பு ஆகியவை அடங்கும். நேயர்களே, இந்த பாலில் என்ன நன்மை இருக்குன்னு தெரிஞ்சிட்டிங்களா? இந்த சீம்பால் என்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம சீம்பால் ஒரு கிளாஸில் ஊற்றி எப்படி குடிச்சிடலாம். இதான் 2-3 நாள் எக்ஸ்ட்ரானால கொஞ்சம் கட்டியாக ஆகலாம், அவ்வளோதான். பட் நன்மைகள், இந்த சீம்பாலுக்கு என்ன நன்மை, அதே நன்மை தான் இருக்கும். நம்ம கிளாஸில் ஊற்றி சூப்பர் அருமையான டேஸ்ட்டில் குடிச்சு பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு மட்டும். ஓகேங்களா?